ஃப்ரெண்ட்ஸ், என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மதி என்ன பண்ணுவாங்க, எனக்காக நீ சமைச்சு தரியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும்போதே டஃப்பானதாக கொடுப்பாங்க. சப்பாத்தியும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் சொல்லுவாங்க. இவங்க அத கேட்டதுமே ஷாக் ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க கேட்குறாங்களே அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. நல்லாவே சமைச்சிருவாங்க. கிச்சன் ரூம மட்டும் கொஞ்சம் ரொம்ப அலங்கோலமாக்கிடுவாங்க. சரின்ட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு "நல்லா இருக்கு ஜனனி" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க. "ரொம்ப நல்லா இருக்கு. செஞ்சது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே இவங்களுக்கு மதிக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்ல. ஸோ ஜாலியா சாப்பிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்கும். சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் ஆ ஆயிடும் டைம் ஆயிடும். ஹாஃப் டே ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவங்க ஜனனி இருந்துக்கிட்டு, மதி அப்படிம்பாங்க. "ம் என்ன சொல்லு" அப்படிம்பாங்க. "நான் வீட்டுக்கு போட்டா?" அப்படிம்பாங்க. "ஏன்டி?" இல்ல, நீ 2 நாள் இருக்கணும்னு சொன்ன. நீ சொன்ன மாரி நானும் 2 நாள் இருந்துட்டேன். எக்ஸாம்ஸ் வேற வருது. நான் எந்த ஹோம் ஒர்க்குமே பண்ணல. ஸ்கூல விட்டு வந்ததும் நீ நேரா கூட்டிட்டு வந்துட்ட. எல்லாம் அப்படியே பெண்டிங் இருக்கு. நான் போய் அத வேற முடிக்கணும். எக்ஸாம்ஸ்க்கு வேற படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, ஈவினிங் போலாம். இல்ல, ஈவினிங் தான். அண்ணாக்கு ஃபோன் பண்ணிடுறேன். அவன் ஈவினிங் வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் எடுத்துட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்லடி, நீ தானே அங்கேருந்து கூட்டிட்டு வந்த. அண்ணா வந்து கூட்டிட்டு போவாரு. உன் ஃபோனை கூட நான் ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க பெரிய அண்ணா தான் அன்னைக்கு வீட்ல இருப்பாரு. உங்க பெரிய அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரிண்ணா நான் கிளம்புறேன். என்ன வந்து கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. வரேன்டாம்மா. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. "சரி ஓகேண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. "இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாங்களாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! 1 ஹவர்லயே வந்துருவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். "போணுமா? ஈவினிங் போலாம்ல நைட்டு ஒரு 6, 7 போல." "ஏய், என்ன 2 நாள் இருந்துட்டேன். இப்பவும் நீ இங்க இருக்க சொன்னா எப்படி? நான் போணும்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மதிக்கு. அப்போ ஜனனி சொல்லுவாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. 2 நாள் நீ இங்கேயே இருந்துட்டியா? இப்போ உன்ன அனுப்ப மனசே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். என்னடி சொல்ல வர? கூடயே இருக்கணுங்கிற. கூட இருக்க வேணாங்கிற மாரியும் இருக்க. நான் என்னடி பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு உனக்குள்ள என்ன இருக்கோ அதையாவது நீயாவது சொல்லு. இல்ல, உன் மனசுல யார் இருக்காங்கங்கிறதாவது சொல்லு." 2மே சொல்ல மாட்டேங்கிறா. நான் இருக்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறா. இன்னொருத்தவங்க இருக்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்படி வச்சுக்கிட்டு என்ன தள்ளாட வைக்கிறா. உன் மனசுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. இருந்தும் என்னால உன்கிட்ட நீ தான் இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்டி எனக்கு இந்த மாரி ஒரு நிலைமைய குடுத்து வச்சிருக்க நீ? அப்படின்னு அவங்க மனசுல நெனச்சுக்கிட்டு, இல்ல, நான் கிளம்புறேன் மதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் குடு அப்படிம்பாங்க. என்ன ட்ரெஸ்ஸு? அப்படிம்பாங்க. என்ன ட்ரெஸ்ஸா? நான் யூஸ் பண்ண ட்ரெஸ் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் குடுக்க முடியாது? ஆல்ரெடி நான் டீனிங் போட்டிருக்கேன்ல. இப்ப என்ன நீ ட்ரெஸ்ஸெல்லாம் கேட்குற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஏன் நீ கேட்குற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்ப கரெக்ட்டா அவங்க அம்மா உள்ள என்ட்ரி குடுப்பாங்க. அவ ட்ரெஸ் தான் கேட்குறாள, குடுத்துற வேண்டியதுதானே. அம்மா, எதுக்கும்மா அவ ட்ரெஸ்ஸில குடுக்கணும்? என்னைக்காச்சும் தேவைப்படும் அப்படி சொல்லுவாங்க. ஓ! இந்த மேடம் மறுபடியும் வேற இங்க வரப்போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் டார்லிங், நான் வர வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. யூ ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. பட் அதுக்கான சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. மேபி வந்தாலும் வரலாம்ல. இருக்கட்டுமே எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் அவங்க 3 பேரும் உட்காந்து ஜாலியா கதை பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடும். சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. சரி நீ கிளம்பு, நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்றேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கீழ கிச்சன் ரூமுக்கு போயிடுவாங்க. இவங்க ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருப்பாங்க மதி. இவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, சுடி போட்டுட்டு ஜம்முன்னு வருவாங்க. வந்ததுக்கப்புறம், "ம் என்ன ஓகேவா நான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "நீ ஆல்வேஸ் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்லுவாங்க. "சரி ஓகே போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஏய் போணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் கீழ அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸும், அப்புறம் டீ வைப்பாங்க. அத குடிச்சிட்டுருப்பாங்க. அவங்க அண்ணாகிட்டருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்து, "அம்மா நான் வந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க அண்ணா நேரா வீட்டுக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு, "சரிடி அண்ணா வந்துட்டாரு நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாய் சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது, அ மதி கேட்பாங்க, "ஏய் ஒரு ஹக் கூட குடுக்க மாட்டியாடி?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் அவங்க பார்ப்பாங்க. "ஹக்கு தானே! உனக்கு இல்லாததா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு, "சரி ஓகே போயிட்டு வரேன் அம்மா, போயிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்டயும் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா, "என்னடி 2 நாள் செம்ம ஜாலியா இருந்த போல" அப்படிம்பாங்க. "அம்மா ஏம்மா நீ இப்படி பண்ண? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியாம்மா? 2 நாள் அந்த வீட்ல என்ன கோத்து விட்டியாம்மா?" ஜாலியா தான் இருந்தேன். பட் இருந்தாலும், இனிமேல் அவலாம் கூப்பிட்டா அப்படிலாம் ஓகே சொல்லாதம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "இல்லடி, எனக்கும் உன்ன அனுப்ப மனசு இல்ல. 2 நாள் நீ வீட்ல இல்லாம வீடே நல்லா இல்ல. வீடே வெறிச்சோடி இருந்துச்சு. ஆனா அவ ரொம்ப என்கிட்ட கெஞ்சினாடி. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, சரி ஓகே. பட் நான் ரொம்ப ஹேப்பியா தாம்மா இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க என்ன சொன்னாங்க, "ஏய் எரும மாடு! ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "டேய் நீ வேற ஒரே ஜாலி தான் 2 நாளா மதி கூட. அப்படிம்பாங்க. "டேய் அடி வாங்காதடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு, "இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமுக்கு போனதும் அங்க நடந்தது எல்லாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் அது வரும் இல்லையா? அந்த அந்த திங்கிங்க்கு வரும் இல்லையா அவங்களுக்கு? ஸோ, அது எல்லாத்தையுமே அவங்க நெனச்சு பார்த்துட்டுருப்பாங்க. அங்க பெட்ல படுத்துக்கிட்டு குப்புறக்கு விழுந்து படுத்துக்கிட்டு, அங்க என்னலாம் நடந்துச்சு? எப்படியெல்லாம் இருந்தோம்? அப்படிங்கிறது மொத்தத்தையும் அவங்க நெனச்சு பார்த்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளயே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டுருப்பாங்க. பெட்ல படுத்துக்கிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் பொரண்டிக்கிட்டு, அப்படியே அந்த அங்க என்னலாம் நடந்துச்சோ, ஏ டூ இசட் அப்படியே நெனச்சு பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்துலயும் ஒரு குழப்பம் வேற இருக்கும். இவ ஏன் நமக்காக இவ்ளோ பண்ணணும்? அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பிடிச்சு பண்றாளா? பிடிக்காம பண்றாளா? தெரிஞ்சு பண்றாளா? தெரியாம பண்றாளா? ஓகே. அதான் அவ சொல்லியிருக்கால்ல, நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்டின்ட்டு. அதனால மேபி பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டு தான். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்ம இருக்கும்போது, இதெல்லாம் பண்றது தப்பு கிடையாது. அவ மனசுல நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கேன் போல, இப்ப வரைக்கும். ஆனா ஏன் என் மனசுல அவ அந்த மாரி இல்லாம இருக்கா? என்னால ஏன் அவள அப்படி பார்க்க முடியல? எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள நான் எப்படி அவாய்ட் பண்றது? இத இப்படியே விடுறதா? இல்ல வேணான்னு தூக்கி போடுறதா? இல்ல அவகிட்டயே கேட்போமா? இப்படி நெறைய யோசனை வந்து அவங்களுக்குள்ள தோணும். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே. இதுக்கு மேல இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம பொழப்பு அவ்வளோதான். எக்ஸாம் வந்துருச்சு. படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாமுக்கு. சரி ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னென்னலாம் ஹோம்ஒர்க் பெண்டிங் வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, கொஞ்சம் எக்ஸாம்ஸ், டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு கீழ இறங்கி வருவாங்க. அவங்க அம்மா, "என்னடி அங்க வந்ததுலேருந்து மேடம் ரூம்குள்ளேருந்து வெளிலே வரல?" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. "இல்லம்மா, நான் தான் ஸ்கூல் விட்டு வந்ததுமே அங்க போயிட்டேன்ல. எந்த ஹோம்ஒர்க்குமே பண்ணல. நெறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டு வேற இருக்கு. அதனால தாம்மா அத பண்ணிட்டு இருந்தேன். கீழ வராம நான் எங்கம்மா போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணா, "ஏன்டி என்கிட்ட கூட பேசாம நேரா போயிட்ட" அப்படி சொல்லுவாங்க. "டேய் ஓவரா பண்ணாதடா! உன்கிட்டலாம் நான் என்னடா பேசணும்? போடா!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாகிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. வம்பிழுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எந்திரிச்சு திட்டிருவாங்க. "அப்பா 2 நாள் இந்த மாரி வீட்ல சத்தம் இல்லாம நிம்மதியா இருந்தேன். இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டீங்களாடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ என்ன பார்சல் பண்ணி உடனே அவங்க வீட்டுக்கே என்ன அனுப்பிச்சுடேன். நான் கம்முனு அங்கேயே போயிடுவேன். உனக்கு இம்சையே இருக்காது" அப்படின்னு சொல்லுவாங்க. அனுப்பலாம். ஆனா எனக்கு அப்பப்போ போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க "அம்மா தாய் குலமே! உனக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவா என்ன இப்படி வச்சுட்டு இருக்க? ச்சீ போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் சும்மா சொன்னேன்டி. நீ என் செல்லக்குட்டி இல்ல, என் தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணி அவங்களுக்கு நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு, "2 நாள் பிரிஞ்சிருந்தா தான் பாசம்லாம் வெளில வரும் போல. கூடயே இருந்தாலாம் ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய்" அப்படிம்பாங்க அவங்க அம்மா. "சும்மா சொன்னேம்மா. நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?"
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ ஹக் பண்ணிப்பாங்க. "ஏய் என்ன மிஸ் பண்ணலையாடி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்பான். "போடா எருமை உன்னையெல்லாம் எவன் மிஸ் பண்ணுவான்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அடி பாவி அவ்வளோதான் இல்ல இரு நான் வேற ஒரு தங்கச்சிய தேடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "செருப்பால அடிப்பேன்டா. உனக்கு நான் மட்டும் தான் இந்த ஜென்மத்தில என்ன தவிர வேற யாரும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் சேர்த்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ரொம்ப செல்லம். அவங்க அவங்க ஒரு 2 அண்ணனும் செம்மையா பார்த்துப்பாங்க இவங்கள. 2 அண்ணனும் ரொம்ப பாசம் இவங்க மேல. ஸோ 2 நாள் வீட்ல இல்லாதனால ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம ஜனனி வந்து நார்மலா இருக்கிற பொண்ணு கிடையாது. சேட்டை பண்ற பொண்ணு. அதுவும் உங்க அண்ணாகிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை. அப்படி இருக்கிற பொண்ணு 2 நாள் வீட்ல இல்ல அப்படின்னா, வீடே ஒரு மாதிரியா தானே இருக்கும். ரொம்ப சைலன்ட்டா இருக்கும். ஸோ அவங்க வீட்ல ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சரி, நான் போய் தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. மார்னிங் ஆஸ் யூசுவலா எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லப்போனால் 2 பேருமே. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் இருந்தாலும் பட் அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனு அவங்க வீட்டில் இருந்த 2 நாள் அவளை ஹக் பண்ணி மதியம் ஹக் பண்ணி தூங்கின அந்த இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஜனனி. அந்த ஹாப்பினஸ்லயே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது ஆஸ் யூசுவல் எப்பயும் போல அதே பஸ் தான். போவாங்க, ஸ்கூல்ல இறங்குவாங்க. 2 பேரும் ஒரே சீட்டு தான். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து மதிக்கு கொஞ்சம் அடி குறைஞ்சிடும். அடிக்க மாட்டாங்க ஜனனி. ஏன்னா, அவங்க அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிறதில்ல. ஆனா மதிக்கு வந்து இவங்க கிட்ட அடி வாங்காம டே ஃபுல்ஃபில்லாவே இருக்காது. கேட்டுருவாங்க. "என்ன இன்னைக்கு என்ன ஒரு அடி கூட அடிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன்டி அடி வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ அடிக்கலன்னா எனக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ச்சே! உன்ன அடிக்கணும் அவ்வளோதானா?" அப்படி சொல்லிட்டு லேசா ஒரு தட்டு தட்டுவாங்க. "போதுமா?" அப்படி சொல்லுவாங்க. "இதுக்கு நீ அடிக்காமலே இருந்திருக்கலாம்" அப்படி சொல்லுவாங்க. "என்னாச்சு மதி?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. செம்ம நாட்டி இவங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அ எப்பயும் போல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கவும், அன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். ஏன்னா எக்ஸாம்ஸு சீக்கிரமாவே வந்துரும் அவங்களுக்கு. ஹாஃப் இயர்லி முடிஞ்சிரும். அப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாம் முடிஞ்சிடும். லாஸ்ட் மிட் டெர்ம் தான் எக்ஸாம்ஸு, லீவ்ஸு இந்த மாரிலாம் வரும் அப்படிங்கிறதுனால, சரி வீட்டுக்கு போலாம், ஸ்டடீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுமே கிளம்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, இப்படியே ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் போகும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 டேஸ் போகும் இப்படியே. நார்மலா போகும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் அவங்களுடைய பக்கத்து ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க. அதான் கண்காட்சி போடுவாங்கல்ல. நம்ம ஊர் சைடெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும். நெறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து போட்டிருப்பாங்க. அது நைட்ல மட்டும் தான் அவைலபிள். நைட் டைம்ல மட்டும் தான் அங்க வந்து அது இருக்கும். 8:00 டூ நைட் 1:00 வரைக்கும் அதோட வொர்க்கிங் டைமு. மினிமம் அது மினிமம் ஸ்டாக்கா தான் போடுவாங்க. 1 வீக்குக்கு இல்ல 1 மந்த்துக்கு அந்த மாரி அந்த இடத்த லீஸ்க்கு எடுத்து, அந்த பெர்சன் வந்து அங்க ஷாப்பிங் போட்டிருப்பாங்க. அப்புறம் சில கேம்ஸ் எல்லாம் கன்டென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. இவங்களுக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கும் நம்மளுடைய ஜனனிக்கு. ஜனனிக்கு போகணும்னு ஆசை இருக்கும்போது, அவங்க வீட்ல அவங்க அண்ணாகிட்ட, அவங்க அம்மாகிட்டலாம் கேட்பாங்க. "ஏன்டி உன்ன யார்டி போ வேணாம்னு சொன்னா? நீ ஜாலியா போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா நான் போறதில்ல. நான் மதியம் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்." "ஏன்டி?" ஸ்கூல்ல அவ கூட தான் இருக்க. வந்ததும் அவகிட்ட தான் பேசுற. இப்ப அவ கூட வெளில போகணும்னு ஆசைப்படுற. சரி ஓகே. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே மதிக்கு ஃபோன் பண்ணி, மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சொல்லு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல இங்க எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நீ வரியா? போலாமா? அப்படின்னு சொல்லி, ஏய் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஏய், நாளைக்கு ஸ்கூல் தான் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, அது நைட் டைம்ல மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 8:00 டூ மார்ன் நைட் 1:00 வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏய் அந்த டைம்ல எப்படி? என்னால முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஏய் அன்னைக்கு ஒரு நாள் என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் இல்ல இல்ல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய் நான் வந்து உங்க வீட்ல 2 நாள் இருந்தேன்ல. எங்க வீட்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் நைட் கூட தங்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் இல்லப்பா சொன்னா கேளு அப்படி அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான்ப்பா. நீங்கலாம் ரிச் ஃபேமிலி. நீங்கலாம் எங்க வீட்ல வந்து தங்குவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜனனி. ஏய்! என்ன பேச்சு பேசுற? சாவடிச்சுடுவேன். என்னைக்காச்சும் நான் உன்கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்கேனாடி?
இப்ப என்ன? உனக்கு அங்க வரணும் அவ்வளோதானே. நான் எங்க அம்மாகிட்ட பேசுறேன். கால்லயாவது விழுந்து கெஞ்சுறேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க அம்மாகிட்ட போய் பம்புவாங்க மதி. அப்படி இப்படின்னு எப்படியோ அவங்க அம்மாகிட்டயும் இவங்க பெர்மிஷன் கேட்டுருவாங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு அன்னைக்கு அஸ் யூசுவல் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனதும் ஜனனி சொல்லுவாங்க, "ஏய் என்ன அம்மாகிட்ட கேட்டியா?" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒத்துக்கவே இல்ல அப்படிம்பாங்க. "ஏய் என்ன இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நான் வேணுமா அம்மாகிட்ட பேசட்டுமா?" அப்படிம்பாங்க. "வேணாம் வேணாம் அம்மா ஓகே சொல்ட்டாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ! சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. கத்துனதுக்கப்புறம் "ம் ம் பரவால்ல பரவால்ல விடு விடு" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. "சரி ஈவினிங் நேரா நீ இப்படி வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல இல்ல 8:00 தானே நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூல் முடிச்சதுமே உடனே கிளம்பிடுவாங்க. படபடன்னு கிளம்பிட்டு, இவங்க நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க "ஏய் சரி நீ கிளம்பி நான் அண்ணா வர சொல்லவா? இல்ல நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல நானே வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்க நேரா கார்ல வர மாரி அவங்க சொல்லிடுவாங்க. "நான் கார்ல வந்துடுறேன்" அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட பிட்டு போடுவாங்க. "அம்மா இன்னைக்கு நான் எக்ஸிபிஷன் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு போடுவாங்க. "ஆ எனக்கு தான் தெரியுமேடி." "என்னம்மா? மதி வேற வரா. எனக்காக அன்னைக்கு அவ்ளோ பண்ணாம்மா. அவளுக்கு ஏதாவது நான் வாங்கி குடுக்கணும்ல. ப்ளீஸ்மா எனக்கு காசு குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ம். காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட கொஞ்சம் காச கறந்துருவாங்க நம்ம ஜனனி. அப்போ உடனே அவங்க பெரிய அண்ணா கிட்ட, "அண்ணா இந்த மாரி மதி வராண்ணா. அவளுக்கு அங்க நெறைய ஏதாவது வாங்கி குடுக்கணும். எனக்கு கொஞ்சம் காசு வேணும் குடுக்குறியா?" அப்படிம்பாங்க. அவங்க அண்ணா வந்து ரொம்ப செல்ல பிள்ளை இல்லையா? அவங்க அண்ணாவும் யோசிக்காம, "இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. அப்படியே அவங்க அப்பா கிட்ட ஒரு பிட்ட போடுவாங்க. "அப்பா, என் ஃப்ரெண்டு வரா. நானும் என் ஃப்ரெண்டும் எக்ஸிபிஷன்ஸ் பார்க்க போறோம். அங்க ஏதாவது செலவு இருக்கும்ப்பா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம் அமௌண்ட் குடுத்துருவாங்க. சின்ன அண்ணன் கிட்ட கடைசியா "டேய் எரும மாடே" அப்படிம்பான். "ஏய் என்னடி?" அப்படி சொல்லிட்டு, "ஆ நானும் என் ஃப்ரெண்டும் எக்ஸிபிஷனுக்கு போறோம். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும். உன்னோட பாக்கெட் மணி இருக்குல்ல குடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் அதெல்லாம் குடுக்க முடியாது. போடி ஏய்! இங்க பாரு நீ இப்ப எனக்கு குடுக்கல, அப்புறம் எப்பயாச்சும் எமர்ஜென்சி கேட்டேன்னா, நான் உனக்கு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் டேய் என் ஃப்ரெண்டு வராடா குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என் நேரம்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் மணி அவங்க கொஞ்சம் இது எல்லார்கிட்டயும் இருந்து கொஞ்சம் 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 அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வரதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க. "சரி ஓகே அம்மா அவ வந்துருவா. நான் போய் ரெடி ஆகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரெடி ஆக போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும் மதிக்கு. மதிக்கு பிங்க் கலர் பிடிக்கும். இவங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு, சரி ஓகே என்னைக்குமே நமக்கு பிடிச்ச மாரி தானே போடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் மதிக்கு பிடிச்ச மாரி அந்த கலர் ட்ரெஸ்ல போடுவோம். பிங்க் கலர்ல போடுவோம் அப்படின்ட்டு, அவங்க பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் போடுவாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்ட்டா ரெடி ஆகி கீழ வருவாங்க. கீழ வந்ததும் மதியும் வந்துருவாங்க. மதியும் பார்த்தீங்கன்னா, சேம் கலர் ட்ரெஸ்ல வந்திருப்பாங்க. ஏய் 2 பேரும் என்ன ஒரே மாரி சொல்லி வச்சு போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. நிச்சயமா இல்லம்மா. அன்எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சின்ன அண்ணன், அப்படிம்பாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா காஃபி குடிப்பாங்க. அப்போ அவங்க சின்ன அண்ணன் கிட்ட இருந்து, டேய் நீயும் வரியாடா? போலாம். ஜாலியா இருக்கும்டா அப்படி சொல்லுவாங்க. நானா? உங்க கூடயா? எதுக்கும்மா? அ. அவ உன் கைய கோத்துட்டு ஜாலியா வருவா. நான் என் எக்ஸ நெஞ்சில அடிச்சுக்கிட்டு பைத்தியம் புடிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அவள மறக்க முடியாம. இதில உங்க கூட வருவேன். நீங்க 2 பேரும் ஜாலியா சுத்துவீங்க. நான் பேன்னு உங்கள பார்த்துட்டு இருக்கணுமா? என்னால முடியாது. நான்லாம் வரல. டேய் டேய் நீ வந்தா ஜாலியா இருக்கும்டா. அண்ணா பெரிய அண்ணா போருடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் போரோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்ன கூப்பிடாத. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ச்சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அண்ணா தான் ட்ராப் பண்ணுவாங்க. அங்க போய் ட்ராப் பண்ணிட்டு அவங்க அண்ணா உள்ள வருவாங்கன்னு பார்த்தா, இல்லம்மா நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்கள கூட்டிட்டு போறேன். ஏதாவது ஒண்ணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க" அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ ஜனனிக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அப்பா! நம்ம 2 பேரையும் தனியா விட்டுட்டாங்க. 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கொஞ்சம் அமௌண்ட் குடுத்துட்டு போங்க. இந்தா வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு குடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரிய அண்ணாங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் "ஏய் வா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து உள்ள போய் நெறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அப்போ மதியம் இருந்துகிட்டு அங்க இருக்கிற நெறைய திங்ஸ் வாங்குவாங்க. சேம் இவங்களும் வாங்குவாங்க. இவங்க என்ன ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. நமக்காக அவ்வளோ பண்ணா, இன்னைக்கு இவளுக்காக நம்ம இதான் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு. அவங்க எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கேதர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இவங்க இருந்துட்டு
இவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாரி பேங்கிள்ஸ்லேருந்து, ரிங்ஸ்லேருந்து, செ ஷூஸ், செப்பல்ஸ்லேருந்து, அப்புறம் அந்த வாட்சஸ் இந்த மாரி நெறைய வாங்குவாங்க. சேம் இதே மாரி அவங்களும் வாங்குவாங்க மதியம். ஓகே அவளுக்கு அது பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு பார்த்து, பார்த்து ஒண்ணு ஒண்ணா பார்த்து, பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் வாங்கும்போதெல்லாம், "ஏய் இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்லன்னு" சொல்லி, சொல்லி வாங்கிட்டு இருப்பாங்க. கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கங்க லாக்கர் இருக்கும். அவங்களுக்கு வேணுங்கிறத அங்க வச்சுக்கலாம். இல்ல பேக்ல வேணாலும் போட்டுட்டு சுத்தலாம். இவங்க தான் நெறைய திங்ஸ் வாங்கியிருப்பாங்களே! ஸோ அவங்கவங்க தனித்தனியா ஒரு லாக்கர்ல வச்சுட்டு, அது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு, சரி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, கரண்ட் போயிடும். கரண்ட் போனதும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாரும் ஒரு ஒரு ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மதி இருந்துட்டு அந்த இருட்ட பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆ ஜனனியோட கைய இறுக்கமா பிடிப்பாங்க. ஜனனியோட கைய இறுக்கமா பிடிச்சது இவங்களுக்கு ஆல்ரெடி மதினா ரொம்ப பிடிக்கும். ஜனனி கைய ரொம்ப இறுக்கமா பிடிச்சது, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல இருட்டா இருக்கு. எல்லாரும் கத்திட்டு இருக்காங்களா, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற? பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கைய தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.